வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 ஏலக்காயை வைத்து நம்ம நினைத்த நபரை வசியம் செய்யும் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நினைத்தவங்கன்னா கணவன் மனைவி முறையிலே இருக்கட்டும், உறவு முறையிலே இருக்கட்டும், இல்லை நம்ம தொழில் செய்கிற இடத்துல, தொழில் சம்மந்தமான இடத்துல நம்மளுக்கு மேலே அதிகாரிங்கள்கிட்ட கூட நம்ம நல்லா நெருங்கி பழகியிருப்போம். நண்பர்களாவோ உறவினர்களாவோ நல்லா பழகியிருப்போம். அவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன குழப்பங்கள் உண்டாயிருது. எவ்வளோதான் நம்ம உயிரை நம்ம பழகினாலையும் இந்த காதலர்கள் விஷயத்தில் கூட நான் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் கணவன் மனைவிங்க பல வருஷமாக வாழ்ந்துன்னு இருப்பாங்க. பல வருஷம் வாழ்ந்து அவங்க குடும்பத்தில் மன வாழ்க்கையில் ஈடுபட்டு அடுத்து குடும்பம் அப்படி அந்த உறவு முறையில் போய் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை அடுத்தடுத்து கட்டத்துக்கு அவங்க போயினே தான் இருப்பாங்க. அப்படி இவ்வளோ நாள் பழகியும் கூட புரிதல் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன மன வேறுபாட்டில் அந்த மனக்கசப்பில் என்ன ஆயிரும், பிரச்சனைங்க உண்டாயிரும். அந்த மாதிரி பிரச்சனை உண்டாயிட்டு ஒரே வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சின்ன விஷயத்துக்காகவே அந்த மாதிரி மன வேறுபாட்டால் என்ன பண்ணுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. இதே தான் தொழில் சரி இடத்துல சரி நம்ம உறவுகளில் கூட நல்லா பழகி நல்லா பேசி ரொம்ப காலமாக நம்ம ஒற்றுமை தான் வாழ்ந்துருப்போம். அந்த உறவு முறை பார்த்தீங்கன்னா எதிரில் வருவாங்க, இல்லை ஒரு பொது இடத்துக்கு நம்ம போவோம். அந்த பொது இடத்துக்கு போகிற இடத்துல கூட யாரோ ஒரு 3வது நபரை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்து தலையை கீழே போட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம குடும்ப ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த உறவில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகணும் என்ற கட்டாயத்தில் நம்ம அங்கே போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம நேராகவே வருவாங்க, போவாங்க. நம்ம நண்பர்கள் பக்கத்தில் கூட உட்காந்து பேசுவாங்க, செய்வாங்க. நம்ம பழைய நண்பர்கள் கூட பேசுவாங்க. ஆனால் நம்மளே வேறு யாரோன்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பலவிதமான ஒரு மன உளைச்சல். இதனால் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ செஞ்சோம், இவ்வளோ பழகணும், இப்படி தள்ளி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இதே தான் இந்த காதலர்களும் நல்ல ரத்த சம்பந்தமாகவே பழகியிருப்பாங்க. ரத்த சம்பந்தம்னா புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரிலாம் பழகி கூட சில காதலர்கள் வந்து சின்ன சின்ன மன வேறுபாட்டால் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மன கஷ்டத்தில் நல்லா பழகி இருந்து பிரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த தாந்திரிக பரிகாரம் நான் அந்த ஏலக்காயை வச்சு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நான் சொல்கிற முறையில் நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கங்க. 5 ஏலக்காய் எடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த 5 ஏலக்காய் வச்சுக்கணும். வச்சு யார் உங்களுக்கு நல்லா பழகி அவங்க பிரிஞ்சு போயிருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த உள்ளங்கையில் எழுதிக்கணும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை இப்போ நான் சொன்ன உறவு முறை அந்த மாதிரி நல்லா பழகினுக்கிறவங்க அவங்க பேரை வந்து அந்த உள்ளங்கையில் எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ செய்யணும்னு சொன்னால் நைட்டு 12லேருந்து 1 மணி இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கான நேரம் அதுதான். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லா விதமான அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த பரிகாரம் செய்யும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காது, எந்த ஒரு தடையும் எதுவும் இருக்காது. நான் காலையிலே எழுந்து செஞ்சால் கூட ஒருத்தர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்துருவாங்க, இல்லை ஈவினிங் டைமில் எல்லாம் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இதை வந்து இரவு நேரத்தில், அந்த நள்ளிரவு நேரத்தில் நம்ம செய்யும்போது நம்ம நினைக்கிறவங்க அந்த பேரை எழுதுறதுனால அவங்க உருவத்தை நம்ம நினச்சி நம்ம இந்த ஏலக்காயை வச்சு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால உங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையாக இருக்கும். வேறு எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் நம்ம மனசு போகாது. அந்த நினைப்பு மட்டும்தான் இருக்கும். இவங்க வேணும், இவங்க நம்மக்கிட்ட பேசணும், நம்ம கூட இருக்கணும், பழையபடி நம்மக்கிட்ட பழகணும் அப்படின்ற அந்த ஒரு மன இது இருக்கிறதுனால, உறுதி இருக்கிறதுனால அந்த நிர்பந்தமாக இருக்கிற அந்த இரவு நேரத்தில் வேறு எந்த ஒரு உங்களுக்கு ஞாபகங்கள் உங்களுக்கு வராது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எழுந்து ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே எழுங்க. கொஞ்சம் கஷ்டமான கூட இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம வேணும், அவங்க நம்மக்கிட்ட பேசணுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், எழுந்திரிச்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு 5 ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, கொஞ்சம் புதுசாக இருக்கிறது பாருங்கள், பச்சை கலரில் நல்லா புதுசாக இருக்குது, அந்த மாதிரி புதுசாக இருக்கிற ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 5 நல்லா புதுசாக இருக்கட்டும், சரிங்களா. அந்த வாடி போயோ காஞ்சி போயிருக்கிறது இல்லாமல் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கின்னு சிகப்பு கலரில் பேனா, அந்த பேனா எடுத்து யார் உங்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ, உங்கள் கிட்ட பேசாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதிக்குங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும், ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த 108 முறை சொல்ல வேண்டியதுக்கான பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தெய்வத்துங்களுக்கும் சரி, அதோடைய வாசமும் சரி, அது மோகிக்கிற தன்மை உண்டு. அது எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மோகினின்ற ஒரு தேவதைக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மல்லிகைப்பூன்னா. இதை நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னா
அவங்களுக்கு அந்த தேவதைக்கு பிடிச்சி அவங்க எந்த மன வேறுபாட்டில் இருந்தாலையோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை போய் அது உண்டு பண்ணும். நம்ம அந்த நேரத்தில் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த மனக்குழப்பத்தை உண்டாக்கி மறுபடியும் உங்கள்கிட்ட பழகணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற அந்த மன வேறுபாட்டை அவங்களுக்கு உண்டாக்கி அதை மோகிச்சு அவங்க நம்மக்கிட்ட அதை வர வைக்கும். அந்த வேலையை வந்து அந்த தெய்வங்களை செய்யும். ஏன்னா நம்ம இந்த ஏலக்காய் வைக்கிறோம், அவங்க பேரை எழுதுகிறோம், அவங்களுடைய உருவத்தையும் நம்ம மனசில் நினச்சி நம்ம ஒரு நிலையாக நம்ம அந்த மந்திரத்தை ஜெபிச்சு நம்ம அந்த மல்லிகைப்பூ நம்ம அந்த அர்ச்சனை நம்ம செய்யும் போது எங்கள் அர்ச்சனைன்னா அந்த ஏலக்காய் மேலே தான் போடணும். ஏலக்காய் மேலே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த 108 முறை சொல்லிவிட்டு நம்ம இருக பிடிச்சி அந்த உருவத்தை நினச்சி மறுபடியும் அந்த பேரை நினச்சி இவங்க எங்களுக்கு வரணும் அப்படின்னு உங்கள் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்கள் குல தெய்வம், அந்த மாதிரி தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் நினச்சி வேண்டும் போது அது பிரபஞ்சத்துக்கு போய் கனெக்ட் ஆகிட்டு அந்த பிரபஞ்சம் மூலிமா ஏதாவது ஒரு தேவதை அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு தேவதை மோகினின்றதோட இன்னும் நிறைய தேவதைங்க இருக்குது சரிங்களா. அந்த இதில் இருக்கிற ஏதாவது ஒரு தேவதைங்க அவங்க நம்ம கோரிக்கையை வந்து எதிரொலிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சமான அந்த நபருடைய மனசை வந்து அவங்க மாற்றுவாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து உண்மைக்காக செய்ய போகிறோம், நம்ம உண்மையாக செய்கிறோம், அவங்க வேணுன்றதுக்காக நம்ம உண்மையாக பழகி இருக்கிறோம். நம்ம அவங்களால நிறைய விஷயம் நம்ம இழந்துருக்குறோம், இல்லை அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு வர வேண்டியது இருந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் விலகுறாங்க, நம்மளை விட்டு பிரிகிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம உண்மையாக அவங்க வேணுன்ற அந்த உண்மையான விஷயத்துக்காக நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 100% இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனளிக்கும். இந்த பரிகாரத்துக்கான அந்த வசிய மந்திரத்தை நான் சொல்கிறேன், இதை கவனமாக கேட்டு நீங்களும் இதே போல் மனசுக்குள்ளே சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். இந்த ஏலக்காய் மேலே போடணும், ஏலக்காய் மேலே அந்த மல்லிகைப்பூ 108 முறை மனசில் நினச்சி போடணும். அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் நமோ வாசுதேவாய, அவங்களுடைய பேர் ஓம் நமோ வாசுதேவாய, இன்னார் பேர் அதுக்கு கீழே வசிய குரு சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும், 108 முறை சொல்லணும். இதே போல் நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாள் நீங்கள் தினமும் நைட்டு 12லேருந்து 1 மணி நீங்கள் எழுந்து 12லேருந்து 1 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அவங்க வசியாகணும்னு நினைக்கிற அந்த நபருங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த ஏலக்காயை பொடியாக்கி பாலில் கூட ஏலக்காய் தட்டி பாலில் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, இல்லை ஸ்வீட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும் போது அந்த ஒரு காலம் அவங்க நம்ம கையால் சாப்பிட்ற அந்த காலகட்டம் வரும்போது இந்த ஏலக்காயை இடித்து இப்போ அந்த பால்லையோ இல்லை ஸ்வீட்லேயோ அது போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. இது போல் பல தகவலை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி. கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப ஒற்றுமை வசியம், தவறான உறவை பிரித்தல், தனவசியம், தொழில் வசியம், தெய்வ வசியம் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு பெற சிவசக்தி ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு 8778494648.